ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஷர் வால்யூம் லூப் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் வால்யூம் லூப் எந்த இடத்துல ப்ரெஷரையும் வால்யூம் நம்ம கம்பேர் பண்ணி லூப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் இருக்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் சேஞ்சஸ் அந்த கார்டியாக் சைக்கிளில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நார்மலாக எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேஞ்சஸை வச்சு நம்ம எந்தெந்த வேல்வுலர் ரிலேஷனில் நமக்கு எந்தெந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்க முன்னாடி பேசிக்காக இந்த ஹார்ட் ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ரைட் ஏட்ரியம், திஸ் இஸ் த ரைட் வென்ட்ரிக்கிள், திஸ் இஸ் த லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் திஸ் இஸ் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டவுன் ஹியர். இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து போகுது பார்த்தீங்களா, that is called the pulmonary artery, and இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அவுட்ஃப்ளோ ஆகிற ட்ராக் தான் அயோட்டா. ஸோ பிளட் வந்து பாடியில் இருக்க வெயின்ஸ்லேருந்து நமக்கு ரைட் ஏட்ரி வருது, தென் ரைட் ஏட்ரியம்லேருந்து this tricuspid valve வழியாக ரைட் வென்ட்ரிக்கிள் வருது, ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து இட் கெட்ஸ் பம்ப்ட் இன்டு தி லங்ஸ் த்ரூ த பல்மனரி ஆர்ட்ரி. அங்கேருந்து லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட் ஆகிட்டு இட் கம்ஸ் டு தி லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் தென் மைட்ரல் வேல்வ் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வருது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா வழியாக பம்ப் ஆகி இட் சப்ளைஸ் பிளட் டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இதுதான் நம்ம ஹார்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்டியாக் சைக்கிளை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும், டீட்டெயிலான ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கார்டியாக் சைக்கிளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் எப்படி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கிராஃப் எடுத்துப்போம். இதில் நார்மலாக ஒரு கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அதுதான் மெயின். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஃபார்ம்ட் பை த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வால்யூம் அண்ட் த ஒய் ஆக்சிஸ் டினோட்ஸ் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ப்ரெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஒரு ஹார்ட்னு கன்சிடர் பண்ணிப்போம், முன்னாடியே பார்த்த ஓரியன்டேஷனில். இப்போ இந்த ஹார்ட்டில் நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிளை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் வர பிளட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வென்ட்ரிக்கிளில் சிஸ்டோல் டயஸ்டோல் ரெண்டு காம்பனெண்ட் இருக்கும். சிஸ்டோல்னா வென்ட்ரிக்கிள் பம்ப் ஆகுது, டயஸ்டோல்னா வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம இப்போ எந்த ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இதில் வந்து பிளட் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது, விச் இம்ப்ளைஸ் பிளட் ஃபுல்லாக லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்துட்டு டயஸ்டோலிக் ஃபேஸ் நடந்துட்டு எண்ட் ஆஃப் த டயஸ்டோல் இந்த வால்யூம் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது. இப்போ அடுத்து வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ண போது பிளட்டை இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்து நம்ம ஒரு சைக்கிளாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் ஃபுல்லாக இருக்குது, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, வென்ட்ரிக்கிள் பம்ப் ஆக போகுது, தட் இஸ் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்போ நமக்கு வால்யூம் என்னென்னு பார்த்துட்டோன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வால்யூம் வில் பி த மேக்ஸிமம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் த மேக்ஸிமம். இப்போ நமக்கு லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் வந்துட்டு வந்தோடனே மைட்ரல் வேல்வ் க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனோடனே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வைல் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட்ஸ். ஆனால் வால்யூம் எங்கேயும் போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி கார்டியாக் சைக்கிளில் பார்த்த மாதிரி அந்த அயோட்டிக் வேல்வ் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ப்ரெஷர் ரீச் ஆகிற வரைக்கும் இட் ஃபாலோஸ் ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஸோ அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி the volume won't change whereas the pressure increases. அதுதான் இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷர் மட்டும் மேலே இன்க்ரீஸ் ஆகுது, வேறு வால்யூம் சேஞ்ச் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு ப்ரெஷரில் பர்டிகுலர் ப்ரெஷரில் உங்களோட அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரெஷர் இஸ் கால்ட் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டோலிக் பிபி. அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறது கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இப்போ அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆகுனா என்ன ஆகும், இந்த வால்யூம்லாம் அப்படியே வெளில போகும். எங்கே, டு தி அயோட்டா. இந்த பிளட் ஃபுல்லாக போகுது. ஸோ பிளட் போனால் வால்யூம் கம்மியாகிடும், கம்மியானோன்னா ப்ரெஷர் இனிஷியலாக ஜாஸ்தியாகும், அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கம்மியாகிடும். பிகாஸ் வால்யூமும் கம்மியாகுது, தென் இவென்ச்சுவலி ப்ரெஷரும் கம்மியாகுது. ஒரு இந்த மேக்ஸிமம் போகிறப்ப நமக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் அட்டைன் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆர் சிஸ்டாலிக் பிபி, சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிளட்டை அது எக்ஸ்பெல் பண்ணோன்னே என்ன ஆகுது, அயோட்டிக் வேல்வ் க்ளோசஸ், அயோட்டிக் வேல்வ் க்ளோஸ் ஆகுது. இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருக்க எல்லா பிளட்டையுமே அது அனுப்பிடுமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் இட் ரிமைன்ஸ் இன் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இப்போ இந்த பிளட்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் எப்படி கான்ட்ராக்ஷன் அப்போ ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் இருந்ததோ அதே மாதிரி இங்கே ரெண்டு வேல்வும் க்ளோஸாக இருக்கும். அப்போ நம்ம வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிறது. திஸ் இஸ் கால்ட் ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், வேர் த வால்யூம் won't change whereas the pressure decreases. இங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு தெரியுது பார்த்தீங்களா, கிராஃபில் ப்ரெஷர் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, ஆனால் வால்யூம் சேஞ்ச் ஆகலை. எது வரைக்கும் அப்படி வருது, நமக்கு மைட்ரல் வேல்வ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அப்படி வரும். இந்த ஸ்டேஜில் மைட்ரல் வேல்வ் ஓப்பன் ஆகிடுச்சா, ஓப்பன் ஆனால் என்ன ஆகும், நம்ம லெஃப்ட் வென்ட் ஏட்ரியமில் இந்த நடந்த ஸ்டேஜ் எல்லாம் அப்பயும் பிளட் கலெக்ட் ஆகிருக்கும். அந்த பிளட் அப்படியே கிராவிட்டினால் கீழே விழுந்துடும், ரேபிட் ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிக்கிள். ஸோ இப்போ என்ன ஆகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வால்யூம் அதிகமாக வேண்டிய தருணம். இதுதான் வென்ட்ரிகுலர் டயஸ்டோலிக் ஃபேஸ். இந்த டைமில் நம்ம ப்ரெஷரும் மைல்டாக ஜாஸ்தியாகும்,
லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வால்யூம் ரொம்பவே அதிகமாகும். ஸோ இது ஒரு லூப் ஃபாலோ பண்ணுதா? இந்த லூப் தான் இஸ் கால்டு ப்ரெஷர் வால்யூம் லூப். இப்போ ஒரு தடவை இது ஃபுல்லாமே நம்ம சம்மரைஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டேஜில் பார்க்குறோம்? வென்ட்ரிக்கிள் வந்து ஃபுல்லாக பிளட் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபில் ஆகுது, ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிள் பிளட் வருது. வந்தோன்னே என்ன பண்ணுறோம்? வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக இருந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜிலேருந்து நம்மளோட சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆகுது. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் தான் சொல்கிறோம். வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகுதா? அப்போ என்ன ஆகும்? மைட்ரல் க்ளோஸ் ஆனோன்னே வென்ட்ரிக்கிள் ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபேஸில் நமக்கு அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் நடக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். தென் என்ன நடக்குது? அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ஓப்பன் ஆனோடனே அந்த வால்யூம்லாம் அயோட்டாக்கு போகிறதுனால the volume decreases. As you can see, the volume decreases. So this curve denotes ventricular systole, அதாவது ejection சொல்லலாம், ejection of blood. Second, the next போனோன்னே அவர் அயோட்டிக் வால்வ் க்ளோசஸ். இந்த இடத்துல அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனோட மறுபடியும் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறப்ப என்ன பார்க்குறோம்? ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் இந்த ஃபேஸில் தெரியுதுங்களா? ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், ரெண்டு வால்வும் க்ளோஸ்டாக இருக்குது அண்ட் இட் ரிலாக்ஸஸ். ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் இது வரைக்கும் மைட்ரல் வால்வ் ஓப்பன் ஆகிற வரைக்கும். தென் மைட்ரல் வால்வ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிக்கிள் நடக்கும் இந்த ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் ஃபேஸ், ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிக்கிள். ஸோ நம்ம 4 ஃபேஸை டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் அப்படியே நம்ம இப்படி ஒரு கோடு போட்டோம்னா நம்மளோட ரைட் சைட் ஃபுல்லாக இட் டினோட்ஸ் சிஸ்டாலிக் ஈவெண்ட்ஸ் and the left side indicates diastolic events. தென் இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னு என்னென்னா ஒரு கார்டியக் பம்ப் ஆகிறப்ப எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட், எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாக்கு எஜெக்ட் ஆகிட்டு போகுது, அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ இப்போ ஒரு நார்மலாக இது ஒரு 120 ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் பிளேஸ் டினோட் என் டயஸ்டோலிக் வால்யூம். அதாவது ஃபுல் டயஸ்டோல் முடிஞ்சதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஃபுல்லாக எவ்வளோ பிளட் ஃபில் ஆகுதோ தட் இஸ் என் டயஸ்டோலிக் வால்யூம். இதிலிருந்து எவ்வளோ பிளட் நம்ம பம்ப் ஆகுது, லைக் இது ரிமைனிங் 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என் சிஸ்டோலிக் வால்யூம். சிஸ்டோல் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பிளட் ரிமைன்ஸ் இந்த ஹார்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அதுதான் என் சிஸ்டோலிக் வால்யூம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 120 minus 70 which is around 50 ml in this case. This is just an example. In this case it is 50 ml. So this is the stroke volume. ஸோ இதுதான் பேசிக்ஸ் அபவுட் இந்த ப்ரெஷர் வால்யூம் லூப். ஸோ ஒவ்வொரு வேல்வுலார் டிசீஸ்லையும் நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுற்றி இருக்க 2 வேல்வ் இருக்குது, அயோட்டிக் வேல்வ் அண்ட் மைட்ரல் வேல்வ். ஒவ்வொரு லீஷன்லையும் எப்படி இந்த லூப் சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னா இந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? திஸ் ப்ளூ கலர் டினோட்ஸ் நார்மல் லூப், வேர் திஸ் ரெட் கலர் டினோட்ஸ் த டிசீஸ்ட் லூப். ஸோ இது என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்தோம் என் டயஸ்டோலிக் வால்யூம். இப்போ இது ப்ரெஷர். நம்ம ஒரு லீஷன்னா அது எய்தர் ப்ரெஷர் ஓவர்லோடாக இருக்கலாம் இல்லை வால்யூம் ஓவர்லோடாக இருக்கலாம். ஸோ ஆல் ரிகர்ஜிடேஷன் லீஷன்ஸ் ஆர் வால்யூம் ஓவர்லோட், வேரஸ் ஸ்டினோட்டிக் லீஷன் ஆர் நாட் வால்யூம் ஓவர்லோட் பட் கேன் பி ப்ரெஷர் ஓவர்லோட் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே வால்யூம் ஓவர்லோட் இருக்கானா என்ன வால்யூம்? ஸ்ட்ரோக் வால்யூம். ஓவர்லோட் இருக்கா? இல்லை, ஸ்ட்ரோக் வால்யூம் கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரிகர்ஜிடன்ட் லீஷன், திஸ் இஸ் அ ஸ்டினாட்டிக் லீஷன். ஸோ எதில் ஸ்டினாசிஸ் நடக்குதுன்னா என் டயஸ்டோலிக் வால்யூம் நார்மலாக இருக்குது, அதாவது லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர பிளட் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ என் டயஸ்டோலிக் ப்ரெஷர் மேக்ஸிமம் இருக்குது வால்யூம். ஆனால் அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அனுப்புது பார்த்தீங்களா டு த அயோட்டா, அந்த வால்யூம் வந்து கம்மியாகுது. ஸ்ட்ரோக் வால்யூம் டிக்ரீசஸ் இன் திஸ் கேஸ். ஏன் கம்மியாகுது அப்படின்னா திஸ் கேஸ் இஸ் டியூ டு அயோட்டிக் ஸ்டினோசிஸ். அயோட்டிக் வேல்வ் ஸ்டினோஸாக இருக்குது. ஸோ அது வழியாக பிளட் போக முடியல. ஸோ போக முடியாதனால வால்யூம் கம்மியாக தான் போகுது. அண்ட் நிறைய லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் நிறைய ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் டு டூ த ஒர்க் டு சென்ட் த பிளட் அகேன்ஸ்ட் த ஸ்டினோட்டிக் வால்வ். ஸோ இந்த இடத்துல நம்ம சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயோட்டிக் ஸ்டினோசிஸ். அதே மாதிரி இன்னொரு லீஷன் பார்க்குறோம். இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி our blue is a normal loop whereas this red color denotes the lesion loop. இப்போ நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளோ இருக்குது? நார்மலாக இருக்கிறதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் அன் வால்யூம் ஓவர்லோட் ஸ்டேட். ஸோ வால்யூம் ஓவர்லோட்னால ஜென்ரலி தோஸ் ஆர் லீகர்ஜிடன்ட் லீஷன். ஸோ எய்தர் அயோட்டிக் ரிகர்ஜிடேஷனாக இருக்கணும் இல்லை மைட்ரல் ரிகர்ஜிடேஷனாக இருக்கணும். கன்சிடர் த ஃபேக்ட் வி ஆர் ஒன்லி சீயிங் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இப்போ என்ன ரிகர்ஜிடேஷன் பார்ப்போம். நமக்கு என் டயஸ்டோலிக் வால்யூம் நிறையா இருக்குது, அதாவது டயஸ்டோல் ஆகி முடியுதா லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு நிறையா பிளட் வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஆகிறப்ப என்ன பண்ணுது? எல்லா பிளட்டுமே அயோட்டாக்கு போயிடுது, அதாவது நார்மலாக எவ்வளோ போகணுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் போயிடுது. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் ஒரு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபேஸில் we can see யூஸ்வலாக அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன்னா ஐசோவால்யூமெட்ரிக்னா வால்யூம் சேஞ்ச் ஆகக்கூடாது. வேறஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா we are getting a curved one. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் நடக்கிறப்ப நமக்கு 4 வேல்வும் க்ளோஸ்டாக இருக்கும், அதான் ரூல். ஆனால் இந்த சினாரியோவில் என்ன இருக்குன்னா our aortic valve is regurgitant. நம்ம அயோட்டிக் வேல்வ் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ரிலாக்ஸ் ஆகிறப்ப இந்த அயோட்டாவுக்கு போணுச்சு பார்த்தீங்களா பிளட்டு, அது எல்லாமே பேக் ஃப்ளோ ஆகுது உள்ளே. ஸோ உள்ளே வரதுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்ங்கிறது நமக்கு இங்கே இருக்க வேண்டியது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷனும் நடக்கலை. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயோட்டிக் ரிகர்ஜிடேஷன். ஏன்னா நமக்கு இந்த ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷனில் we are having an increase in the volume. ஸோ ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் ஆகுறப்ப வால்யூம் அதிகமாகுதுன்னா எங்கேருந்து வர முடியும், அது இந்த அயோட்டாலேருந்து தான் வர முடியும். பேக் ஃப்ளோ ஆகுது, சிஸ்டல் முடிஞ்சிட்டு பேக் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால நமக்கு இந்த இடத்துல இந்த கர்வ்டாக தெரியுது பாருங்கள். This curved nature of the isovolumetric relaxation phase is due to aortic regurgitation and it is a volume overload state. Then next பார்த்தோன்னா similarly இது இந்த blue color one is a normal loop whereas this red color is a defective one. So இப்போ இங்கே என்ன டிஃபெக்ட்னு பார்ப்போம். First stroke volume என்ன ஆகுது, it decreases, stroke volume decreases. So this cannot be a regurgitant lesion, this should be a stenotic lesion. ஸ்டீனோசிஸ் என்ன ஸ்டீனோசிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என் டயஸ்டோலிக் வால்யூம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நார்மலாக இங்கே இருக்குது, வேற நம்ம லீஷனில் இங்கே இருக்குது. ஸோ என் டயஸ்டோலிக் வால்யூம் கம்மியாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர பிளட்டு கம்மியாக தான் வருது. அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டீனோசிஸ் இருக்க முடியும், ஆப்வியஸாக மைட்ரல் தான் ஸ்டீனோசிஸாக இருக்க முடியும். இங்கே வேல்வ் ஸ்டீனோசிஸாக இருக்கிறதுனால நமக்கு லெஃப்ட் ஏட்லேருந்து பிளட் வருது கம்மியாக இருக்குது, சிம்பிள். ஸோ என் டயஸ்டோலிக் வால்யூம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம we are saying this is a mitral stenosis. ஆல்சோ இங்கே வால்யூம் ஓவர்லோலாம் கிடையாது, வால்யூமும் கம்மியாக தான் இருக்குது, ஸ்ட்ரோக் வால்யூம். திஸ் இஸ் a case of mitral stenosis. Then next இன்னொரு லூப் பார்க்குறோம். ஹியர் அகெயின் திஸ் ப்ளூ கலர் ஒன் இஸ் a normal loop whereas இங்கே ரெட் கலரில் this is a problematic loop. என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நார்மலாக இருக்கிறதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ் which implies this is a volume overload situation, that is this is a regurgitant lesion. என்ன regurgitation இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என் டயஸ்டோலிக் வால்யூம் என்ன ஆகுது, ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர பிளட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கேருந்து இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணுதா, பம்ப் பண்ணுறது போதுமான அளவு பம்ப் பண்ணிடுது, நல்லாவே பம்ப் பண்ணுது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம் இங்கே இருக்கும். இங்கே என்னாவது, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பம்ப் பண்ணுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணுறது எதுக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டாக்குள்ளே மட்டும்தான் போகும். ஸோ அயோட்டாக்குள்ளே மட்டும் போணுச்சுன்னா உங்களால் மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு இது வரைக்கும் தான் உங்களுக்கு பம்ப் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஸோ ஒரு இடத்து வழியாக மட்டும் போனால், இதுவே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாத் வழியாக உள்ளே போனால் தான் நமக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு பண்ணியிருக்கு பாருங்கள். as you can see இந்த வால்யூம் வந்து எக்ஸ்ட்ராவாக பம்ப் ஆயிருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் ஒரே ஒரு பாதையில் மட்டும் போயிருந்தால் அதால் இந்த அளவுக்கு தான் வந்திருக்க முடியும். ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ராவாக மைட்ரல் வேல்வ் வழியாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் கொஞ்சம் போயிருக்கு, பிளட் பேக் ஃப்ளோ ஆகிருக்கு. அதனால தான் இன்னமும் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில். ஸோ வென்எவர் நம்மளோட எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அது இட் கம்ஸ் லெஸ் தேன் தி எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம் ஆஃப் அ நார்மல் ஹார்ட் along with volume overload state, this is characteristic of mitral regurgitation. ஏன்னா கொஞ்சம் blood mitral valve வழியாக it back flows into the left atrium. ஸோ இதுதான் நாலுத்துக்கும் உள்ள வித்தியாசம். என்னென்ன பார்த்தோம், அகைன் ஒருத்தர் ப்ரெஷ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் aortic stenosis, all regurgitation lesions of volume overload states, whereas stenotic lesions are pressure overload states. ஸோ aortic stenosis என்ன ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாக்கு போக மாட்டேங்குது, blood அவ்வளோ ஈஸியாக போகல, ஸ்ட்ரோக் வால்யூம் கம்மியாகுது. And then நமக்கு என்ன ஆகுது, systolic BP increases. So this is characteristic of aortic stenosis. Then stroke volume அதிகமாகுது, உடனே we can say this is a regurgitant lesion. whereas இங்கே என்ன நடக்குது, isovolumetric relaxation phase ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, it is curved and volume increases. இந்த இடத்துல வால்யூம் ஸ்டேஷ்னரியாக இருக்கணும், ஆனால் வால்யூம் இன்க்ரீசஸ். ஏன்னா நம்ம அயோட்டிக் வேல்வ் வழியாக பேக் ஃப்ளோ ஆகுது பிளட்டு. ஸோ திஸ்
இஸ் a characteristic of aortic regurgitation. Then இங்கே stroke volume decreases and மெயினாக என்னது pressure also remains the same. Stroke volume decreases, end diastolic volume பார்க்கணும். இங்கே end diastolic volume கம்மியாக இருக்குது. அப்போ நான் லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ventricle blood வர மாட்டேங்குது, கஷ்டப்படுது. ஏன் கஷ்டப்படுது? அந்த இடத்துல பிளாக் இருக்குது. என்ன பிளாக்? தட் இஸ் mitral stenosis. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா stroke volume increases, ஸோ வால்யூம் ஓவர்லோட் ஸ்டேட். என்ன நடக்குது? நார்மலாக நமக்கு சென்ட் ஆக வேண்டிய பிளட்டு இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஒரு பாதையில் அயோட்டா வழியாக போனால் சென்ட் ஆகும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத் வழியாக போகுது, தட் இஸ் த mitral valve பாத். எக்ஸ்ட்ராவாக போகிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூமே லெஃப்ட் ventricleலேருந்து போயிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் mitral regurgitation. தேங்க்யூ.